கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரின் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அருமையான புதிய வாரத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துக்கிறேன். இந்த வாரத்திலும் நாங்கள் தொடர்ச்சியாக தியானிக்க போறோம், எது தேவனுக்கு பிரியமானது என்று நாங்கள் தியானிக்க போறோம். எது தேவனுக்கு பிரியமானது? ஆண்டுடைய பிள்ளைகளை இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே எதை நாம் தேவனுக்கு பிரியமானதாக செய்கிறோம், எது தேவன் விரும்புகிற காரியம் குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக பார்க்கும்பொழுது ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்திலே 4வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலியோட தூபங்காட்டி உற்சாக பலிகளை கூறி தெரியப்படுத்துங்கள். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி செய்வது உங்களுக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் புத்திரர் செலுத்துகிற அந்த ஆராதனை, ஆண்டவர் செலுத்தின பலி எல்லாமே அவர்களுக்கு ஏற்ற பலியை கொடுத்தார்களே ஒழிய ஆண்டவர் விரும்புகிற பலி, ஆண்டவர் விரும்புகிற அந்த மகிமை, ஆண்டவருக்கு விருப்பமான அந்த ஆராதனை அவர்கள் செலுத்தவில்லை. இதுதான் மிக முக்கியமான காரியம். நம்மளும் இன்றைக்கு என்ன செய்கிறோம், நமக்கு பிரியமான, நம்ம எப்படி நமக்கு பிரியமா எப்படி இருக்கிறதோ அப்படியெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துகிறோம். அந்த ஆராதனை அது கர்த்தருக்கு பிரியமான ஆராதனையா, அது கர்த்தர் அந்த ஆராதனையில பிரியப்படுகிறாரா என்பதை குறித்து நம்ம சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நாம் செலுத்துகிற ஆராதனை கர்த்தர் முகருகிறாரா, இதை ஆண்டவர் விரும்புகிறாரா, இதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரா, ஆண்டவருக்கு ஏற்றதா இந்த ஆராதனை இருக்கிறதா என்பதை குறித்து நாம் சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்று சொன்னால், நாம் நமக்கு பிரியமானதை நாம் செய்யும் பொழுது அல்ல, அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யும் பொழுதே அவருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் எழுதும் பொழுது ரோமருக்கு எழுதி நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்ற, எப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்ப ஆண்டவர் விரும்புகிற ஆராதனை எது, ஆண்டவருக்கு ஏற்ற ஆராதனை எது என்று சொன்னா, நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நம்ம கொடுக்க வேண்டும். அப்ப நம்ம எப்பொழுதுமே ஆண்டவர் விரும்புகிற காரியம் பரிசுத்தமான தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனையை நம்ம கொடுக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் கொடுக்கும் பரிசுத்தம் அவருக்கு பிரியமானதா நம்ம கொடுக்க வேண்டும். இதுதான் நம்ம செய்யத்தக்க ஆராதனை, இதுதான் கர்த்தர் விரும்புகிற ஆராதனை. அப்ப நம்மளுக்கு பிரியமான ஆராதனை கர்த்தருக்கு கொடுத்து இதை கர்த்தர் பிரியப்படுகிறார் என்று சொல்லுகிறது அல்ல. நாம் அவருக்கு பிரியமான, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆராதனையில பிரியமாயிருக்கிறார், எப்படிப்பட்ட ஆராதனை அவர் விரும்புகிறார், எப்படிப்பட்ட ஆராதனை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று அறிந்து உணர்ந்து நாம் அந்த ஆராதனை கர்த்தருக்கு செலுத்தும் பொழுது, அந்த ஆராதனை நம்ம கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது, அந்த ஆராதனையில் கர்த்தர் பிரியப்படுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த காலையில் நம்ம சற்று சிந்தித்து பார்ப்போம், நம்ம செலுத்துகிற ஆராதனை கர்த்தருக்கு ஏற்றதா இருக்கிறதா, நமக்கு பிரியமானதா இருக்கிறதா, அல்லது நம்ம கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செலுத்த போறோம் என்று சொன்னா நமக்கு பிரியமானது எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பிரியமானபடி பிரியமான ஆராதனை செலுத்துவதை மாறுவோம். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you all.